ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். முற்று முழுதாக ஒரு மாற்று அரசியல். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். என்னடா அமைப்பு மாற்றம்? நான் சொன்னேன், 4 ஆண்டுகளா பேசி வந்தேன். அரசு பள்ளியில் பணி செய்ய ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அரசு பள்ளி அரசு கல்லூரியிலே படிக்க வேண்டும். சட்டம். அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், முதலமைச்சர், மாமன்ற உறுப்பினர், மாநகர தந்தை எவர் பிள்ளையானாலும் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் படிக்கணும். சட்டம். 4 ஆண்டுகளா பேசினேன். 4 மாசத்துக்கு முன்னாடி அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் சட்டம் இருக்கு. நிறைவேற்றி காட்டுவேன். முதலமைச்சருக்கு காய்ச்சல்னா அப்போ எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில படுத்த கூடாது, அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும். தானா மருத்துவம் தரமாயிடும், தானா மருத்துவம் தரமாயிடும். அங்க போய் பான்பராட்டி துப்புறது, சிங்கட்டை அங்க பிடிச்சு போடுறது, அங்க பிடிச்சு போடுறது, அப்படி துப்பு எல்லாத்தையும் முடிச்சு ஜெயில போட்டு போயிட்டே இருக்கும். கடுஞ்சட்டம். வீடு வீட்டுக்கு குப்பை தொட்டிங்க வைப்போம். குப்பையை கொண்டு வந்து கொட்டணும். அதை தினம் எடுத்து வரணும். எங்க கொட்டணுமோ அங்க கொட்டணும். குப்பையை மேல இருந்து போட்டா கண்காணிப்பு கறி பார்த்துட்டே இருக்கும். புடிச்சு 15 நாள் உள்ளோப்போம். ஒரு தடவை மன்னிப்போம். அடுத்த தடவை போட்டா அரசின் அடிப்படை உரிமைகள் எல்லாம் ரத்து செய்யப்படும். குடிநீர் இணைப்பு கிடையாது, எரிவாயு இணைப்பு கிடையாது, மின் இணைப்பு கிடையாது, குடும்ப அட்டை கிடையாது. குப்பையை கூட ஒழுங்கா கொட்ட தெரியாத ஒரு நாடு குப்பை மேலாகத்தான போகும். போடு சட்டம். மரத்தை வெட்டி ஏற்றுறது. வா, மனிதர்களை வெட்டி கொள்வது எப்படி ஒரு கொலை குற்றம் என்று கருதி கடும் தண்டனை தரப்படுகிறதோ, அப்படி மரங்களை வெட்டுவதும் கொடும் குற்றம் என்று கொலை குற்றம் என்று கருதி கடும் தண்டனை தரப்படும். சட்டம். இப்ப மரம் வெட்டணுமையா, 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு. சட்டம். 100 மரம் நட்டு அதை கொண்டாந்து வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் அல்லது நகராட்சியர் யார்ட்டையாவது அந்த உறுப்பினர் காட்டினீங்கன்னா அவன் ஆமா ஒரு மரத்தை வெட்டிக்க அவனுக்கு உரிமை தருவான். போய் வெட்டிக்கலாம். தொடர்ச்சி 10 ஆண்டுல பசுமை. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் இந்த பிராக்டிகல், இந்த கோடு வரையது, வீடு வரையதுக்கெல்லாம் கூடுதல் மதிப்பெண், பிராக்டிகல் மதிப்பெண் போடுவான். அதே 100 மரங்கள் நட்டா பிள்ளைக்கு கூட 10 மார்க் போடுவாங்க. நிறைய ரத்த தானம் செஞ்சிருக்கு இந்த பிள்ளை. 100 லிட்டர் ரத்தம் கொடுத்துருக்குது. அப்புறம் உறுப்பு தானம் செஞ்சிருக்குது. நிறைய மரக்கன்றுகளை நட்டு வளர்த்துருக்கையாகும். வேலையில் முன்னுரிமை, கல்வியில முன்னுரிமை, எல்லாம். நற்குடி பிறந்தாலும் சிறப்பு விருது, தமிழ் தேசிய குடிமகன். எல்லாரும் நல்லவனா மாறிடுவான். காவல்துறைக்கு வேலை இல்லை. குற்றவாளிகளை உருவாகாத சமூகத்தை உருவாக்கணும். மருத்துவர்களுக்கு பணி இல்லை. நோயாளிகளை உருவாகாத ஒரு சூழலை இந்த நிலத்தில் உருவாக்கணும். நல்ல உணவு, தூய குடிநீர், பாதுகாப்பான சுற்றுச்சூழல், சுகாதாரமான காற்று, ஒரு நோய் வராது. வந்தால் மருத்துவ இலவசம். ஐயா, அறுவை சிகிச்சை கிடைக்க முழுக்க இலவசம். போய் இலவசம். எல்லாத்துக்கும் திட்டம் இருக்கு. காசு கண்ணவன் இல்லை. ஏற்கனவே 50 ஆண்டுகள் ஆண்டு கொண்டு வச்சிருக்கான் பாரு. மண்ணை விட்டு, மலையை விட்டு, மரத்தை விட்டு எல்லாத்தையும் சேர்த்து பல லட்சம் கோடி வச்சிருக்கான் பாரு. அவன் பட்டியல் ஒரு பக்கம் இருக்கு பின்னாடி. அவர்களை கிளிக் கொண்டு வந்து விசாரிப்போம். அந்த கண்காணிப்பு கேமரால விசாரணை மக்களுக்கு நேரடியாக ஒளிபரப்படும். பார்த்தே இருக்கோம். ஐயா, நீங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க? ஐயா, எனக்கு இவ்வளவுதாங்க இருக்கு. ஐயா, நீங்க படிக்கிறீங்களா நான் படிக்கிறா? சொத்து நீங்களே சொல்லுங்க. ஐயா, 3,20,000 கோடி வச்சிருக்கீங்க. உங்க குடும்பத்துல எத்தனை பேருங்க? ஐயா, நாங்க 100 பேருங்க. 100 பேருக்கு ஆயுள் 100 வைப்போங்க. 100 ஆண்டுகள் 100 பேர் வாங்குங்க. ஒரு ஆண்டுக்கு உங்களுக்கு 15 கோடி கொடுக்குறாங்க. பத்தாதாங்க? 50 கோடிங்க, 100 கோடி கொடுக்குறாங்க ஒரு ஆண்டு செலவுக்கு. அப்படி 100 ஆண்டுகளுக்கு 100 பேர் வாழ்றதுக்கு எவ்வளவு வருங்க? அவ்வளவு நீங்க வச்சுக்கிறீங்க. நீதியை நாட்டு கொடுத்துருங்க. நீங்களா கொடுத்துட்டீங்கன்னா வெளியே இருப்பீங்க. நானா எடுத்துக்கிட்டா எது வசதிங்க? அவன் கொடுத்துருவான். எல்லாமே கணினி மயமாக்கப்படும். எல்லாமே காணொலி, எல்லாத்தையும் சாலையில போறது வர்றது, மருத்துவம், காவல்துறை விசாரணை எல்லாமே கண்காணிப்பு கேமரா.
ஒரு காவல்துறை இஷ்டத்துக்கு அடிக்கிறது நோடிக்கிறது, இங்கிட்டு போடா இங்கிட்டு போடாங்க, அந்த வேலையெல்லாம் இருக்கு. சாலையில 15 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல கண்காணிப்பு கருவி இருக்கும். 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சாலையை கடக்கவும் அப்படியே எழுதி இருக்கும். சாலை விதியே மாற்றப்படும். 1ஆம் வகுப்புல இருந்து ஆரம்ப கல்வியில அடிப்படை சாலை விதியும் அடிப்படை சட்டமும் பயிற்றுவிக்கப்படும். மேல் வகுப்புல கட்டாய ராணுவ கல்வி படிப்பிக்கப்படும். ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாய ராணுவ பயிற்சி கொடுக்கப்படும். சாலை விதி தெரியாம இருக்க முடியாது. போக்குவரத்து காவலர் இல்லாத பயணம், வேகத்தடை இல்லாத சாலை, அதான் நமது கனவு. வேகத்தடை பள்ளிக்கூடம் அறிவுனா மெதுவாக செல்லணுங்கிறது அடிப்படை அறிவு. அது இல்லைன்னா ஒரு அறிவார்ந்த சமூகமா அது வளரலைன்னு அர்த்தம். ஆடு மாட்டுக்கு அது விலை உயர்ந்த பயிர் விசச்செடி, இதை தின்னா செத்துருவோம், அதை தின்னா விவசாயி செத்துருவான்னு தெரியாது, ஒரு திங்கும். அதுக்கு வேலை எட்டி மறைக்கிறது நியாயம். 6 அறிவு கொண்ட மனிதனுக்கு, அறிவு கொண்ட மனிதனுக்கு, பகுத்தறிவாதிக்கு இவனுக்கு எதுக்கு வேகத்தடை? பள்ளிக்கூட அறிவுனா மெதுவா செல்லணும்னா அடிப்படை அறிவு. நடந்து செல்பவர்களுக்கான பாதை என்று ஒரு அறிவிப்பு படம் இருந்தா மெதுவாக செல்லணும்னு ஒரு அடிப்படை அறிவு. இதுக்கு வேகத்தடை? இது ஒரு அறிவார்ந்த சமூகத்தின் செயலா? போக்குவரத்து காவலர்கள் இல்லாத பயன், நிறுத்த குறியீடு மஞ்சள் வழியா நிக்கணும், சிவப்பு வழியா நிறுத்தணும், பச்சை வழி வந்துருச்சு போகணும். இது அடிப்படை. எல்லாருக்கும் கற்பிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஒரு பாடம், அதுக்கு ஒரு தேர்வு, அடிப்படை சட்டம், பயிற்சி. 50 கிலோமீட்டர் கடக்கணும். 50 கிலோமீட்டர் எல்லாம் இடதுபுறம் செல், வலதுபுறம் செல், நேராக செல், சீராக செல், மிதமாக செல், எல்லாம் தமிழ்ல இருக்கும். தமிழ்ல இருக்கும். ஏன்னா நாடு தமிழ்நாடு. பொது இடங்கள், மருத்துவமனை, தொடர்பு நிலையம், வானூர்தி நிலையம், இது போன்ற தவிர்க்க முடியாத பொது இடங்களில் ஆங்கிலத்தில் பெயர் பலகை இருக்கும். அரபு நாடுகளில், ஜெர்மனி, பிரான்சில், இது போன்ற யூரோப்பிய நாடுகளில் எல்லாம் அவரவர் தாய்மொழியில் இருக்கிறது. மருத்துவமனை, வானூர்தி நிலையம், தொடர்பு நிலையம் பொது இடங்களில் சிறிதாக ஆங்கிலத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தான் தமிழர் நாட்டில் ஆங்கிலம் இருக்கும். இந்தி அறவே இருக்க. இந்தி இந்தியாவின் தேசிய மொழி என்பதை தமிழர் தேசியம் ஏற்கல. தமிழ் தேசிய நாடு ஏற்கல, அதை எதிர்க்குது. இந்தியை பேசுகிறவர்கள் 5 மாநிலத்தில் வாழ்கிறார்கள் என்றால் அகில இந்தியா முழுமைக்கும் வாழ்கிற தமிழர்கள் நாங்கள் அதிகம். மகாராஷ்டிராவில் 26 லட்சம், ஆந்திராவில் 20 லட்சம், கேரளாவில் 26 லட்சம், கர்நாடகாவில் 1.25 கோடி. இப்படி எல்லா மாநிலங்களையும் நாங்க வாழ்கிறோம். அப்ப எந்த தாய்மொழி எதுக்கு இங்க இந்தி? அது இந்தியை தாய்மொழியாக கொண்டவனுக்கு வசதிக்காக. அப்ப நான் டெல்லிக்கு மும்பைக்கு வரும்போது தமிழை தாய்மொழியாக கொண்டவனுக்கு வசதிக்காக தமிழை ஏன் எழுதி வைக்கவில்லை என்றால் அதற்கு பதிவு. அது இந்தியாவின் தாய்மொழி. அப்ப என்ன தாய்மொழி? இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக மூத்த மொழி தமிழ். அப்ப எனக்கு இல்லாத முடியுமே உனக்கு என்ன? எடுத்துக்கிட்டு போ. இந்தி நான் படிப்பேன், உருது படிப்பேன், தெலுங்கு படிப்பேன், மலையாளம் படிப்பேன், எல்லா மொழியும் படிப்பேன். நான் வாழ்வதற்கு என் மொழி தமிழ் படிப்பேன், என் இனம் வாழ்வதற்கு. ஜல்லிக்கட்டு, ஏறுதழுதல், கபடி, சிலம்பம், களரி, இன்னும் பல விளையாட்டுகள் எல்லாம் தமிழர் தேசிய விளையாட்டுகளாக அறிவிக்கப்படும். எல்லாம் திரைக்கலை மேம்பாடு. பிச்சு உதறிடுவோம். அரசே படம் தயாரிக்கும். அரசு சாராயம் விற்கும் போது அரசு படம் தயாரிக்க கூடாதா? அரசே படம் தயாரிக்கும். என் அப்பா பாலு மகேந்திரா, என் அப்பா பாரதி ராஜா, எங்கள் ஐயா மகேந்திரன் போன்ற சிறந்த படைப்பாளிகளை அரசு தன் பொது சொத்தாக அரசுரிமையாக்கி கொள்ளும். அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் செய்து கொடுத்து சிறந்த படைப்பை மட்டும் படைத்து தாருங்கள் என்று சொல்லும். கலையும் இலக்கியமும் திரைக்கலையும் விளையாட்டும் தமிழர் தேசியத்தின் அழகிய முகங்களாக பார்க்கப்படும். சிறந்த படங்களை விசாரணை, இறுதி சுற்று, இப்ப வந்திருக்கிற இந்த படங்கள் போல படங்களை அரசு தானே ஏற்றுக்கொண்டு வெளியிடும். அந்த படங்களை உலக திரைப்பட விழாவிற்கு கலையின் தூதுவராக புகழ்பெற்ற திரைக்கலைஞராக இருக்கிற ஐயா ரஜினிகாந்த், ஐயா கமலஹாசன் அல்லது விஜய், அஜித் போன்ற திரைக்கலைஞர்களை அவர்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுத்து இந்த திரைப்படங்களை நீங்கள் தமிழ்நாடு சார்பாக முன்மொழிந்து இந்த உலக அரங்கில் திரையிட்டு பேசிவிட்டு வாருங்கள் என்று படித்து அவர்கள் போய் அவர் கல்ச்சர் இஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக் இதெல்லாம் விட்டுட்டு ஸ்டாலி போயிருங்க, கூட்டடிச்சு குமார் அடிச்சு சிறந்த படைப்பாளி எடுத்தவன் பிச்சுட்டு வெங்கல பதக்கம் வாங்கினவனுக்கு 50 லட்சம் கொடுக்குறான், தேசிய விருது வாங்கினவன் தேர்வில் அடிக்கிறான்.
அவனுக்கு ஒரு வீடை கொடுக்க கூடாதா? அவனுக்கு ஒரு பணத்தை கொடுத்து நல்ல படைப்படுறானா? அதை உப்புக்கு ஊராக்கி குடிக்கும் பருப்புக்கும் தட்டுக்கணும்னா எங்கக்கா படைப்பு வரும்? என்னடா பரதேசி போயிடும். ஒண்ணுமில்ல முதலாக்கிறவங்க லட்சம் கோடியை கொள்ளையடிச்சு வச்சு நிற்கிறாங்களா? இதப்ப இது ஒரு நாடாடா? இது நாடா? என் தலைவனை போய் பாருங்க. திரைக்கலை ராணுவத்தின் வலிமையான ஒரு படை பிரிவு நாடா என் தலைவர். போய் பாரு. செத்து விழுந்து கொண்டிருக்கிற நிலத்துல கரையை போச்சு நாடா உயிர்மாய். எங்கள் மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்தும் போது எங்கள் பிள்ளைகள் எப்படி ஆடி கொண்டாடினார்கள் பார். கலை இலக்கியம் பண்பாடு இல்லாத ஒரு இனம் எப்படா வாழும்? எப்படி வாழும்? அடிச்சு நாசம் பண்ணிட்டான் தமிழ் பிள்ளைகள். திரைப்படத்துக்கு கூத்தாடி போய் சீச்சி அங்க போடாம கூத்தாடி போய் சினிமாக்கார பையன் ஆளுக்கு வீட்டை கொடுக்கல. ஆளுக்கு 50 வருஷமா நாட்டை கொடுத்து நாட்டமை ஒண்ணு பண்ண. என்ன விஜயகாந்த் செஞ்சுட்டாருன்னு எதிர்க்கு தலைவனாக்குன? என்ன செஞ்சுட்டாரு? என்ன எங்க ஐயா ராமதாஸோட பெரிய தலைவர் அவரு, இல்ல எங்க அண்ணன் திருமாவளவனோட பெரிய தலைவர் அவரு, இல்ல என்னடா ஐயா நல்ல கணக்கு இல்லாத தகுதி என்ன விஜயகாந்த் இருக்கு? 30 வருஷமா நடிச்சிருக்காரு. அதோட என்னடா நடிச்சிருந்தாரு? என்ன செஞ்சாரு? எதுக்கு அவருக்கு எதிர்காட்சி தலைவர் ஆக்கினா? நீ எதுக்காக்குனா? கேரளாவில் போய் மம்முட்டி ஒரு வட்ட செயலாளர் ஆயிடுச்சு சொல்லு, ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக சொல்லு. முடியாது. ஏன்? நீ நடிச்ச கைதட்டேன் காசு கொடுத்தேன் போன்ற தலைவன் என்பவன் வேற, தலைவன் என்பவன் வேறு. அந்த புரிதல், அந்த அரசியல் தெளிவு நமக்கு வரணும். அறிவார்ந்த தமிழ் சமூகத்துக்கு அது வர வேணாமா? எத்தனை நாளைக்கு இன்னும் இப்படி இருக்கிறது? நிறைய கணக்கு எல்லாத்தையும் இதுல பேசிட முடியாது. இன்னும் தேர்தல் பரப்புரை இன்னும் தொடங்கல. ஒவ்வொருத்தரும் பேசட்டும். ஊழலை ஒழிப்போம் சொல்றதை யாருன்னு பார்ப்போம். ஊழலை ஒழிப்போம் சொல்லுவாங்கல்ல, மதுவை ஒழிக்க கிளம்பிதான் பல பேர். மதுவை ஒழிப்போம் திறந்தது யாருன்னா வாய முடுறான். திறந்தது யாரு? நாங்கள் வந்தால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நீங்க வரமாட்டீங்க விடுங்க. நாங்கள் வந்தாங்கிற பேச்சுக்கல்ல, வாரம் செய்யும், வர்றோம் செய்யணும், வாரம் செய்யும். சீமா நீ வென்றியா? எப்படி காசே இல்லாம எப்படி போட்டி விட முடியும்? காசு எதுக்கு? காசு எதுக்கு? என் தம்பி ஒருத்தன் தான் அன்னை காசு இல்லைங்க. எதுக்கு காசுன்னு சொல்றான்? நான் தாரேன். எதுக்குடா காசு? அவனுக்கு சொல்ல தெரியும். என் மக்கள் தான் எல்லாத்துக்கும் காசை தர்றானடா. அவன் கல்விக்கு காசை கொடுக்குறான், அவன் மருத்துவத்துக்கு காசை கொடுக்குறான், குடிநீருக்கு காசை கொடுக்குறான், எரிக்கிற மின்சாரத்துக்கு காசு கொடுக்குறான், நடக்கிற பாதைக்கு காசு கொடுக்குறான், பாதுகாப்புக்கு காசு கொடுக்குறான். எல்லாமே அவன் காசுல தாண்டா நடக்குது. எல்லாமே அவன் காசு கொடுக்குறான். மக்களுக்கு சேவை செய்ய எதுக்கு பணம்? தூய உள்ளத்தோடு சேவை செய்வேன் என்கிற மனம் தானடா பணம். காசு இல்லைன்னு பணம் இருப்பவனுக்கு வாழணும்னு தோணும், பசியோடு இருப்பவனுக்கு தாண்டா போராடணும்னு தோணும். அப்படி பசியோடு இருப்பவர்களை தான் தேர்தல் களத்திலே வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி நிறுத்துது. என்ன பசி? அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமை விடுதலை என்கிற வெறிகொண்ட பசி. 11 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்ட ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் விடுதலை, தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியத்தின் உரிமை விடுதலை. அந்த புனித கனவோடு நிற்கிற இளைய புரட்சியாளர்களை தேடி பிடித்து தன்னலமற்று தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாது தன் மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்துகிற ஒரு இளைய தலைமுறை புரட்சியாளர்களை தேடி பிடித்து நிறுத்துது. உளவு சக்தியாகவும் இல்லாதவர்களை, 4 ஆண்டு காலத்தில் தன்னலமற்று தன் இன விடுதலை களத்திலே நின்றவர்களை இந்த தேர்தலில் வேட்பாளர்களாக நாம் தமிழர் கட்சி நிறுத்துகிறார். அன்பு மக்களே, பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா. எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு. நம்பினை பகலினை நள்ளீரு என்று சிங்குட் பறவையே சிறகை விழி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி. இங்கும் நாட்டிற்கு இழி கழுதை ஆட்சியா? கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலங்கள் மறைத்து தமிழுக்கு விளந்திற்று தாயகம் பற்றி
நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே? மொழி பற்றெங்கே? பிடிப்புற்று எடு. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வறிய வாழ்ந்த வண்டமில் மனதே கையிருப்பை காட்ட எடு. மது புரட்சி பாவலன் இங்கும் நாட்டிற்கு இது கழுதை ஆட்சியாக இருக்கிறான். யார் அந்த கழுத ஆட்சி? யார் ஆட்சி? எழுடாங்கிறான். வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகிறதா? மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவான். உலகால உணர்ந்தாய் மீது உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பி தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேகொண்டு தாக்கும். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையா ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நடிகரால் தொல்லையாய் நன்றிக்குரிய சொந்தங்கள், உலகெங்கும் வாழ்கிற எமது உயிர் தாய் தமிழ் உறவுகள், எளிய பிள்ளைகள், உங்கள் மக்களை வலிமைப்படுத்து. மனமாகவும் இனமாகவும் எம்மோடு இணைந்து நின்று இந்த புரட்சியை முன்னெடுப்பவர்கள் யார்? எளிய மக்கள், அன்னாடன் காட்சிகளின் வாரிசு, உழைக்கும் அடித்தட்டு மக்களினுடைய பிள்ளைகள். வலிமையாகும் வளமையாகும் என்போடு இணைந்து நிற்க வேண்டியது உங்கள் கடமை. இதுவரை இந்த இன வரலாற்றில் இப்படி ஒரு அரசியல் புரட்சியை எவர் முன்னெடுத்த பெருமகன் இந்த கட்சி நிறுவனர் எங்கள் ஐயா சீபா ஆதித்தனார். அந்த பயணம் பாதியில் நிறுத்தப்பட்டது. அவரிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு உங்கள் கட்சியை எதிர்காலத்தில் யார் நடத்துவார்கள் என்று கேட்டதற்கு வழி வழியே வருகிற வீர தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவார்கள் என்று சொன்னவர் அவரும் நினைக்கல, செய்து கொண்டிருக்கிற நாங்களும் நினைக்கல இது உருவாகும் என்று. லட்சக்கணக்கான என் இனத்தின் பிணத்தின் இடையே பிரசரிக்கப்பட்ட பிள்ளைகள், எமது மக்கள் சிந்திய கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருப்பண்டு உருவான பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். சாதி மதங்களாக பிரிந்து விடந்து சிதறி கிடந்த தேசியத்தின் மக்கள் சாதி மத உணர்ச்சியை சாகடித்து விட்டு நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வுக்குள் திரண்டு எழுகிற ஒரு புரட்சிகரமான காலம். அன்பான மக்களே, இதை விட்டால் வேற வாய்ப்பில்லை. திமுக அதிமுக தங்களின் இறுதி ஆட்டத்தை இந்த தேர்தலில் ஆடுகிறது. நாம் தமிழர் கட்சி தன் தொடக்க ஆட்டத்தை இந்த தேர்தலில் ஆடுகிறது. திமுக அதிமுகவிற்கு எப்படி இது இறுதி ஆட்டமோ அப்படி தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கும் இது இறுதி ஆட்டம் என்பதை என் அன்பான மக்கள், எனது அருமை பெற்றோர்கள், என் உயிரினும் இனி என் உடன் பிறந்தார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை விட்டால் வேறு தருணம் இல்லை. இந்த அரசியல் எழுச்சியுற்று இது வெற்றி பெற்று வந்தால் ஒழிய திராவிடன் நம்மை கொழித்து விடுவான். அவ்வளவுதான் தமிழ் தேசிய அரசியல். சீமான் கத்தினான், முறிக்கிறான், பேசினான், அவ்வளவுதான் என்று பேசுவான். என்னானார்கள் என்று பேசுவான். தமிழர்கள் நின்றார்கள், வென்றார்கள் என்ற வரலாற்று தருணம். நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நீதிக்க பிறந்தவர்கள் என்று நிரூபிக்க. என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை பெற்றோர்களே, என் உயிருக்கு இனி என் உடன் பிறந்தார்களே, என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, உங்களுக்கு சொல்லுவேன், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது. உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரை என்கிறான் இந்திய பெருந்தேசத்தின் விடுதலைக்கு ராணுவம் கட்டிய புரட்சியாளர் சுபாஷ் சந்திர போஸ். நல்லவர்கள் கூட தோற்றலாக செய்து உண்டு.
நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தில்லை என்கிறான் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள், நீ வென்று விட்டால் அதையே விடாமுயற்சி என்பார்கள் என்கிறான் வாழும் புரட்சியாளன் ஃபெடல் காஸ்ட்ரோ. என் அன்பிற்குரியவர்களே, உறுதியாக நாம் வெல்லுவோம். எந்த நம்பிக்கையில் சீமான் 234 தொகுதியிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் தேவிகுளத்திலும் எப்படி நிறுத்துகிறான் வேட்பாளர்கள்? பணம் இல்லையே, ஊடக வலிமை இல்லையே, நாங்களே ஊடகம், நாங்களே ஊடகம். நண்பானவர்களே, இந்த தேர்தலிலே பெரும் பெரும் தலைவர்கள் தேர்தல் களத்திலே வந்து நின்று பேச வருவார்கள். எந்த ஒரு தலைவனுக்காவது மக்களை கூட்டிட்டு வந்து கூட்டாமல் தானே கூடியது என்றால் நான் கட்சியை கலத்திருக்கிறேன். ஆனால் எளிய மக்களின் பிள்ளைகள், அரசியல் வாரிசு இல்லாதவர்கள் யோசித்து பாருங்கள். ஐயா ஜி.கே. வாசனா ஐயா மூப்பனார் மகன், ஐயா ஸ்டாலினா கலைஞர் மகன், அம்மா தமிழிசையா குமரி ஆனந்தன் மகன், விஜயகாந்தா 35 ஆண்டுகள் புகழ்பெற்ற நடிகர், அம்மா ஜெயலலிதாவா புகழ்பெற்ற நடிகை, எம்ஜிஆரின் வாரிசு, எங்கள் ஐயா அன்புமணியா ஐயா ராமதாஸின் வாரிசு, எல்லாரும் வாரிசுகள். நான் அறிமுகப்படுத்தினால்தான் இவர்தான் எங்க அப்பா, இவர்தான் எங்க அம்மா என்று உங்களுக்கு தெரியும். ஒடுக்கப்பட்டு தாழ்தளத்தில் கீழ்நிலையில் இருந்து ஏழை வேளாண் பெருங்குடியில் இருந்து வருகிற எளிய மகன் உங்கள் மகன் சீமான். வழி உணராதவனுக்கு வழிகாட்ட தெரியாது. என் அன்பு மக்களே, வழி உணராதவனுக்கு வழிகாட்ட தெரியாது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேர்தலில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள் பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள் ஒரு மாற்று அரசியலுக்கான கருத்தியல் புரட்சியை இந்த மண்ணிலை விதைப்பார். நல்ல கருத்துக்களை விதைத்து விட்டால் தவறான அரசாங்கம் உருவாகாது என்கிறார் மு. வரதராசன். மண்ணில் புரட்சி தோன்றுவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி தோன்ற வேண்டும் என்கிறார்கள். என் அன்பு மக்களே, எப்போதும் பணத்தில் இருந்து புரட்சி தோன்றுவதில்லை, மக்களின் மனத்தில் இருந்துதான் புரட்சி தோன்றுகிறது. இதனால்தான் பணம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற தூய மனம் ஒன்றே போதும் என்று இந்த பிள்ளைகள் களத்துக்கு வருகிறோம். எந்த நம்பிக்கையில் வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி வசதியாக வாழவும் தாய் நிலத்தை ஆளவும் வாய்ப்பு தந்த எனது அருமை பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள், என் தம்பி தங்கைகள், என் தமிழ் தேசிய சொந்தங்கள், அவர்கள் பெற்ற பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தர மாட்டார்களா என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இந்த பணியை செய்ய வருகிறோம். இந்த அரசியல் எங்களுக்கானதல்ல, எனக்கானதல்ல, உங்களுக்கானதல்ல, நமக்கானது என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். நேர்மை சொந்தங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.